முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒன்னோ ரெண்டோ கிடையாது, இப்போது 3 அற்புதங்களை உன் வாழ்க்கையில நடத்தணும்னு முடிவு எடுத்துதா இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். அதாவது நீ எதிர்பார்த்த பணத்தையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என் செல்வமே, உன்னை பத்தி புரிஞ்சுக்காதவங்களையும் உன் மதிப்பு தெரியாதவங்களையும் பத்தி நீ யோசிக்காத. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் யோசிச்சு மன அழுத்தத்தோடு பாரத்தோடு வாழாமல் நான் எப்பவும் உன் கூட தானே இருக்கேன். உனக்கு நல்லதே செய்வேன்ற நம்பிக்கையோட நான் சொல்றத கேளு. அடுத்தடுத்து பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நகழும்படி நான் செய்ய போறேன். உன் மனபாரம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு பேப்பர்ல பேனாவை வச்சு எழுதும்போது பேனா தப்பா எழுதினாலும் எல்லாரும் காகிதத்தை தானே கிழிச்சு போடுறாங்க. அப்படிதான் சில பேர் வாழ்க்கையில தப்பு ஒருத்தர் செஞ்ச போய் அது இன்னொருத்தர் மேல பழியாகவும் பாவமாகவும் வந்து சேரும். தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட தான் எல்லாரும் குறை கண்டுபிடிப்பாங்க, குற்றம் சொல்லுவாங்க. ஆனா மனிதர்கள் வேணும்னா இப்படி இருக்கலாமே தவிர முருகன் எனக்கு தெரியும் அல்லவா யார் தப்பு செஞ்சதுன்னு. உன் வாழ்க்கையில நடந்த தவறான விஷயங்களுக்கு யார் காரணமோ அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். நீ என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் மீறி உன் கண்கள் கலங்குறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை பிரார்த்தனை செய்யும் போதும் உன் கண்களில் விழுந்து கண்ணீர் வருகிறதல்லவா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கும் சக்தி இந்த மாசத்திலேயே உனக்கு கிடைக்கும். நீ என் மேல வச்சிருக்க அளவற்ற பக்திக்கும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை அழகாக்கி அற்புதம் நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. பேசும் வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இரு. உன் பலம் என்னன்னு இத்தனை நாள் உனக்கு தெரியாம இருந்தது. இப்போது நீ அதை புரிஞ்சுக்குவே என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு பலம் இல்லாமல் போகாது. கூடிய சீக்கிரம் உன் பலத்தை அதிகப்படுத்தி உனக்கான வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி செய்கிறேன். உன் காத்திருப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இத்தனை நாளா நம்பலாமா வேணாமான்னு உன் மனசுக்குள்ள இருந்த ஒரு குழப்பத்தை போக்கி இனி எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும்படி நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கிறேன் என் செல்வமே. எனக்கு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமான்னு நீ கேட்ட கேள்விக்கும் கூடிய சீக்கிரம் பதில் கிடைக்க போகுது. உனக்கு இருக்கும் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே இன்பமயமாய் உன் இஷ்டத்துக்கு ஏற்றார் போல அமைச்சு தரேன். நல்ல மனசோட நேர்மையோட வாழ நினைக்கிற உனக்கு ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கும் உன் கவலைகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்பலனை கொடுப்பேன். எப்போதும் நீ நம்பிக்கையோட இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என் நாமத்தை மட்டும் சொல்லும் உனக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ள முடியாத அந்த நேரத்தில் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு நிச்சயமாக உன்னை அமைதிப்படுத்துவேன். பல நேரங்களில் நீ தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் அப்பாவியாய் தவிச்சு குழம்பி போயிடுற. அப்படி பலமுறை மனசுடைஞ்சு போயிருக்க உனக்கு உன் நம்பிக்கை பொய்யாக போகாத அளவுக்கு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க நான் வந்திருக்கேன். உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் இனி ஒருபோதும் உன்னை உடைக்க நான் விட்டுட மாட்டேன். உன்னை தயாராக்கி தூக்கி நிறுத்தி உன் பொறுமைக்கு ஏற்ற பலமாக உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாற்ற போறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை என் அருளால் மெதுவாக மாறும். உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்வாழ்க்கையை நல்லபடியா நான் அமைச்சு தரப்போறேன். உன் மன சுமைகளை எல்லாம் நீ தாங்கிக்க முடியாம துவண்டு சோர்ந்து போயிருக்கதால தான் அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உன்னை இலகுவான மனசோட சந்தோஷமா
வெற்றியை அனுபவிக்கும்படி செய்ய போறேன். நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாவற்றையும் நல்லபடியா நான் பார்த்துக்குவேன் செல்வமே. நீ என்னதான் கண்ணில் கண்ணீர் வடிய வடிய கலங்கும் சூழ்நிலையில் இருந்தாலும், உன் மேல வீண் பழிகள் சொல்லி மனிதர்கள் உன்னை விரட்டி அடித்தாலும், உனக்கு எதிராக துரோகம் செஞ்சு இந்த ஊரே உன்னை தள்ளி விட்டாலும், உன்னை வேணும்னே கால் கடுக்க நிக்க வச்சுட்டு அப்புறம் உனக்கானதை செய்ய முடியாதுன்னு கை விரிச்சாலும், உன்னை கீழே தள்ளி விட்டாலும், இந்த முருகன் உன்னை தூக்கி நிறுத்தி காப்பாத்துவேன். யாராவது உனக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்துறாங்க, உன்னை கண்ணீர் வடிக்க வச்சு கவலைப்படுறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு உன் அப்பன் சும்மா இருப்பேனா என்ன? மறவாதே, தைரியமா இரு. என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருப்பார்னு நம்பிக்கையோட இரு. நீ நினைச்ச விஷயங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும்படி நான் செய்கிறேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தா உனக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காகவே அதை நடத்தி கொடுக்காம நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன், தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உரிய நேரத்தில் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தா நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் அதை நிச்சயம் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் இறை சிந்தனையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க பழகு. முடிவு எடுத்த பிறகு அதற்கான விளைவுகளை என்கிட்ட நீ விட்டுடணும். என்னை நம்பி நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்லபடியா வெற்றிகரமா முடியும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் மேடு பள்ளங்களை எல்லாம் தவிர்த்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குழப்பங்களும் தடைகளும் அனைத்தும் விலகி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்களை எல்லாம் உனக்கு முன்னாடியே நான் அகற்றி உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன்னை வழி நடத்த போறேன். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போது. நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே. நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட செல்வ வளத்தோட வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில எந்த தீமையும் வராத அளவுக்கு நெருங்காத அளவுக்கு நான் செய்ய போறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி அனைத்தும் நல்லபடியாக உனக்கு நடக்கும். அமைதியான நம்பிக்கையோடு கூடிய நல்ல வாழ்க்கையை தானே நீ எதிர்பார்க்குற. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கதான அற்புதம் செய்ய போறேன். அடுத்தடுத்து பல அதிசயங்கள் நிகழ்ந்த அதன் மூலமா நீ செல்வ செழிப்போட சிறப்போட சந்தோஷமா மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட நிறைவோட வாழும்படியும் இந்த முருகனை அற்புதம் செய்வேனேன் செல்வமே. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ விடாமல் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட தொடர்ந்து வாழ்க்கையை வாழ்வதால் தான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனி அடுத்தடுத்து நீ இன்பமும் மகிழ்ச்சியும் கொள்ளும்படி அழகான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காக உன் நல்ல மனசுக்கும் பக்திக்காகவுமே இனி பல நல்ல விஷயங்களை இந்த முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி என் அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் செல்வமே.